எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற நிலை இன்று நேற்றல்ல, ஏறத்தாழ 2-3 மாத காலமாகவே போர் சூழல் ஏற்பட்டு அந்த போரின் காரணமாக எரிவாயு வரத்து வெளிநாடுகளில் இருந்து வருவது தடைப்படும், இந்தியாவுக்குள்ளே வருவது தடைப்படும். ஹார்மோஸ் தீவு போன்ற பல்வேறு இடங்களில் இந்த கப்பல் போக்குவரத்து தடைப்படும் என்பது ஒன்றிய அரசுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி நன்றாக தெரிந்து வைத்திருந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காமல் இன்றைக்கு மக்கள் எங்கு பார்த்தாலும் எரிவாயு சிலிண்டருக்காக பாடுபடுகின்ற தடுமாறுகின்ற நிலை உருவாகிக்கிறது சொன்னால் அதற்கு முழுமுதல் காரணம் ஒன்றிய அரசு தான். அந்த அரசை கண்டித்து இன்றைக்கு தளபதியார் அவர்களுடைய வேண்டுகோளின்படி தமிழகம் முழுவதும் இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கு வெற்றியடைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள், குறிப்பாக பெண்கள் திரண்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள், கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இன்றைக்கு கலந்து கொள்கிறார்கள். சொன்னால் இந்த ஒன்றிய அரசு என்பது மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய அரசு. அதற்காக நடைபெறுகின்ற தேர்தலில் பெண்கள், முக்கியமாக பெண்கள் அவர்களுக்கு எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்பது நிச்சயம். திருச்சிக்கு வந்த போது பிரதமர் தட்டுப்பாடு இல்லை சொன்னார். தட்டுப்பாடு இல்லை என்று திருச்சியில சொன்னார். தட்டுப்பாடு அன்றைக்கே தட்டுப்பாடு இருந்தது. அதுக்கு முதல் நாள் தான் 60 ரூபாய் சிலிண்டருக்கு ஏத்துறார். அந்த சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இல்லை என்று சொல்கின்றவருக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் பேசியிருக்கிறார் என்றதான் அர்த்தம். தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருக்கின்ற மக்கள் நிச்சயமாக தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடம் கொடுப்பார்கள் என்பது தென்னம்.